இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இன்றைய நாளிலே உங்களோடு இருப்பதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்திலே 7வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய செய்தி என்னவென்றால், யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 17 வரை உள்ள இறைவசனங்கள். இன்று ஆண்டவர் நம்மிடம் சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். இயேசு எதற்காக நமக்கு ஜெபிக்க வேண்டும்? சோதனையில் வீழ்ந்து போகாதபடிக்கு, இந்த துன்பமான உலகத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது உழைக்க வேண்டும், உயர்வாக வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே செல்கிறோம். ஆனால் நம்மை இதனால் வரைக்கும் பெற்றெடுத்து பேறு வைத்து நம்மை பராமரித்த நம்முடைய தாய், அவர் தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்தாலும் கூட வெளிநாட்டிலே இருக்கின்ற தன்னுடைய மகனுக்காக அல்லும் பகலும் அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார். என்னுடைய தாய் எனக்காக ஜெபிக்கின்றார் என்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நாம் எத்தகைய துன்பத்தையும் தாங்கக்கூடிய வல்லமையை பெறுகின்றோம். அதுபோல அன்புக்குரியவர்களே, இயேசு என் கூடவே இருக்கிறார், இயேசு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற அத்தனை தடைகளையும் தகர்த்தறை கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் சிறப்பாக நம்முடைய போராட்டமான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அவர் நமக்கு அரிய பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார். இன்று இளையருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் பலவிதமான போராட்டங்கள். அவர்கள் அதிகமாக படித்தாலும் கூட படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கின்றது. பல முதியவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக இருக்கின்றாயா என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடும் சோகத்தோடும் இருக்கின்றார்கள். அதுபோல பல இளையோர்கள் திருமணம் ஆன வயது வந்த பிறகும் கூட அவர்களுக்கு நல்ல வரணமையவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கவலை அவர்களை துரத்தி கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் இயேசுவை நம்புவோம். இயேசு எனக்காக ஜெபிக்கின்றார், நான் இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும். அவர் சென்றமிடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டு போனார். அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் அவர் இனி வரும் காலங்களிலே அதிகமான நன்மைகளை செய்ய காத்திருக்கின்றார். இந்த நன்மைகள் செய்கின்ற இயேசுவை நாம் நம்ப வேண்டும். அவர் நமக்காக இருக்கின்றார். நாம் அவரோடு இணைந்து புதிய பாதையிலே பயணம் செய்வோம். நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற அன்பர் இயேசுவை முழுமையாக நாம் கட்டி பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை நலமாக வளமாக வாழ துணை செய்வதற்காக உங்களுக்காக இன்றைய நாளிலே நான் ஜெபிக்கிறேன். God bless you.